வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி காலையில் பெட் வந்துச்சு, வேக் ஃபிட். அந்த நிறைய பேர்கிட்ட என்கொயரி பண்ணி கேட்டு சஜஷன் எடுத்துகிட்டு ஸ்லீப் கம்பெனி அப்புறம் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் பார்த்து கடைசியில் ரிவ்யூ நல்லா இருக்கிறது வந்து வேக் ஃபிட்னு சொன்னாங்க. என் பையன் அவன் ஆஃபீஸ்லாம் கேட்டிருக்கான். அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க சரி வேக் ஃபிட் வாங்கி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குன்னாங்க. சரி சொல்லிட்டு பெட்டு குயின் சைஸ் பார்த்தோம். 14,900 அந்த பெட்டு ரேட்டு. வாங்கி போட்டாச்சு. இப்போ எனக்கு கீழே படுத்து கொஞ்சம் முதுவலி பரவாயில்ல. என் ஒய்ஃப் வந்து ப்ளைவுட்டில் தான் படுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. டாக்டர் சொல்கிறாரு, பெட்லேயே படுத்து பழகிட்டு திடீர்னு தரையில் படுக்கும் பிரச்சனை வரும், ஃப்ளைட்டில் படுக்கும் பிரச்சனை வரும், நீங்கள் நல்ல ஒரு பெட்டாக வாங்கி போடுங்கன்னதால தான் இந்த வேக் ஃபிட் வாங்கியிருக்கோம். அது ரிவ்யூ நல்லாயிருக்கு. அப்போலாம் நம்ம கடைக்கு போவோம், ஒரு ஃபர்னிச்சர் மாட்டு போவோம், இந்த பெட் நல்லா இருக்குது, அந்த பெட் நல்லா, இது சூப்பர் அவங்க சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம வாங்கி வருவோம். ஆனால் இப்போல்லாம் பையன் வந்து அந்த இதில் போய்ட்டு ரிவ்யூ பார்க்குறான், எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பார்க்குறான், அதில் கமெண்ட்லாம் பார்க்குறான், எது நல்லா இருக்கோ. அதில் பெஸ்ட்டு ஒன்று வந்து வேக் ஃபிட் இருந்துச்சு. ஸ்லிப் கம்பெனி கூட நிறைய பேர் வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க, சில பேர் நல்லா இருக்குன்னாங்க. இருந்தாலும் வேக் ஃபிட் வந்து எல்லாம் நல்லா இருக்குது சொல்லாத, அதை வாங்கியிருக்கோம். இதை அன்பாக்சிங் சாயங்காலம் பண்ணாங்க. சரி, நம்ம சேஃப்டிக்கோசம் வீடியோ எடுக்கணும்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாமா அந்த வீடியோவை? இதோ வீடியோ எடுத்து பாருங்கள். நல்லா சின்னதாக இருந்துச்சு, போட்டோன்னு பெருசாகிடுச்சு. இந்த வருது பாருங்கள், வேக் ஃபிட்டு. இந்த பாருங்கள், வேக் ஃபிட் ஓப்பன். काय म्हणे इंग्लिश में? अनबॉक्सेबल. अनबॉक्सिंग चेक कर दे उंगू सा हाँ हाँ उंगू सा बेड पट्टी आ रहा அதான் பிளாஸ்டிக் வச்சு பிளாஸ்டிக் தெரியும். கட் मैं विक्की पिला बोल टप्पू गिराना इधर लो लाइट जा रहा सी हेलो तेरे गुड. நீ கட் பண்ணுங்க. என்ன கையில தண்ணி கொண்டு போறீங்க? இது இல்ல மேரே தண்டா கிரமம் இந்த सी இது दे एक पटार के अंदर जरा पिला காடி தங்கம் सिर्फ ये लाहक पटार के वाइप चलो वो काय मेरा बटन मेरी मम्मी रा अल्लाह हां स्लो को ओपन ஷூட் எடுத்து போறாங்க நாவை சீ போற சச்ச ஓபன் हो रही बैक फिट அப்படியே காய பண்ணல நானே என்ன ஒத்தி மேரி ஒத்தி நல்ல டிஸ்னே ये किक्की मेरा ஆடா மேரிக்கடா ಎಲ್ಲ ಬಾಟಮ್ ಎಲ್ಲ ಟಾಪ್ ವಿಕಿ ಎಲ್ಲ ಟಾಪ್ ಎಲ್ಲ ವಿಕಿ ಸೆಟ್ ಟಾಪ್ ಎಲ್ಲ ಬಾಟಮ್ ಎಲ್ಲ ಬಾಟಮ್ ಓಕೆ टेक्सचर ಸೂಪರ್ ಗಸ್ ನೈಸ್ हे प्लग गुड பேசி கீசி என்கொயரிலாம் பண்ணி இன்னும் எல்லாருக்கிட்டையும் விசாரித்து கடைசியில் வேக் ஃபிட் பிரெட் வேக் ஃபிட் மேட்ரஸ் இங்கே பாருங்கள், இதை வாங்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உட்காந்து பார்த்தேன், இன்னும் இடுப்படி இல்லாமல் இருக்கணும் எங்கள் ஒய்ஃபுக்கு. இதோட விலை எவ்வளோ? 14,900. குயின் சைஸ்லேயே வந்து ஏகப்பட்ட மெஷர்மெண்ட் இருக்குது, பெருசு இருக்குது, சின்ன. அதுக்கோசம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பழைய பெட்டு நிற்குது பாருங்கள், இதே பெட்டு அளந்துட்டு இதே அளவில் வந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணோம். கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து மேலே போட்டிருக்கோம். மேவரிக்கு வந்து ஒன்றுக்குன்னு போனாலும் ஒன்றாவது, அப்படியே தண்ணியாக நிற்கும், தொடச்சி எடுத்துடலாம். நல்லா இருக்குது பெட்டு. ஆக்சுவலாக உள்ளே வந்து காமிங்க, இதுதான் இப்படி தான் இருக்கும் உள்ளே, ஓகேங்களா. இது டாப்பு, கீழே பாட்டம். ஒரு வழியாக பெட்டு வாங்கணும்.
ஃப்ளட்டு தான் பத்துருந்தோம். நான் வந்து கீழே பத்துப்பேன், எங்கள் போய் ஃப்ளட்டில் பத்துருந்தாங்க. இந்த பெட்டு வந்து எடாகுடமாக ஆயிடுச்சு. இது என்ன பெட்டுன்னா ஸ்ப்ரிங் கூல். இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் தான் ஆகுது. இதை வாங்கி உள்ள தேங்காய் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடம்பு வலி வந்தால் மிச்சம், சம வலி. எனக்கும் சரி ஒய்ஃபுக்கும் சரி. இதை வாங்கியிருக்கோம். இதோட ஃபீல் எப்படின்னு தெரில, வெயிட் பண்ணி சொல்லலாம். ஓகேவா?